அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அச்சாரம் என்று சொன்னதுக்கு மூல பாஷையில முன்பணம் அப்படின்னு அர்த்தங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க. அது என்னங்க அட்வான்ஸ்? ஒரு நிலத்தை நம்ம வாங்குகிறோம், ஒரு வீட்டை வாங்குகிறோம், ஒரு அசையாத சொத்தை ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு முதல்ல முன்பணத்தை கொடுத்து ஒரு ஒப்பந்தத்தை போடுவோம். அதை போட்டுவிட்டால் அந்த இடம் இப்பொழுது இதுக்கு யாரெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு அவர்களுக்கு சொந்தம்னு அர்த்தங்க. அவர்கள் அறியாமல் அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. ஆக அந்த முன்பணங்கிறது அந்த ஒரு சொத்தை வாங்குவதற்காக அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒன்று. அதை போல பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டார். எதற்காக? இவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள், இவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இவர்களை பரமன் இயேசு ஒரு நாள் நிலத்தை கரையம் பண்றது போல நம்ம எல்லாம் கரையம் பண்ணி கொண்டு போகிறார். ஆக முன்பணம் கொடுக்கும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் எழுதிட்டா பத்தாது, அதை ரெஜிஸ்டர் பண்ணா பத்தாது, அதில் ஒரு முத்திரை போடணும், ரிஜிஸ்ட்ராருடைய முத்திரை போடணும். ஆக நிலத்தை வாங்கிறது விற்கிறது எப்பவுமே முத்திரை இருந்தா தான் அது சொந்தம்னு அர்த்தம், அதிகாரம். அதை போல பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார் முன்பணமாக. இப்பொழுது அது முத்திரையாய் போட்டு உறுதியும் படுத்தப்பட்டது. பரிசுத்த ஆவிங்கிறது முன்பணம் மட்டுமல்ல, அவர் ஒரு முத்திரை. ஆக நமக்கு நித்திய ஜீவனை இயேசு கொடுப்பார். அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். ஒரு நாள் நம்மை அழைத்து கொண்டு போவார். இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஏதோ மரித்த பிறகுதான் பரலோகத்துக்கு போவோன்றது ரெண்டாவது. உயிரோடு இருக்க இப்பவே அந்த பரலோகத்தை பூலோகத்தில் அனுபவிக்கலாம். எத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மத்தியில் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி என்றால் அதுதான் பரலோக சக்தி. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், போராட்டம், அத்தனைகள் மத்தியிலும் அந்த பரலோகத்தினுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அதுக்கு முத்திரைகள் போடப்பட்டதனால, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதனால, பரலோகத்துக்குரிய மக்கள் என்பதனால தான் இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கனா. இதுதான் பரலோக சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.